ஓம் சாய்ராம். இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள இந்த ரெண்டு பொருளை மட்டும் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுவீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய உங்கள் தலைமுறைகள் கூட பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு மேலோங்கி வாழ்வதற்கு இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. அப்படி என்ன ரெண்டு பொருட்களை வாங்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதலாவதாக வாங்க வேண்டிய பொருள், இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ள வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயங்க. மகாலட்சுமி மற்றும் விநாயகர் திருவுருவம் படுத்த வெள்ளி நாணயத்தை இந்த நவராத்திரி முடியறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு வெள்ளி நாணயத்துக்கு பூஜை செய்து அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா நவராத்திரி முடிந்தவுடன் உங்களோட பீரோல பத்திரப்படுத்தி வைப்பது என்பது மிக மிக நல்லது. இந்த வெள்ளி நாணயம் இந்த நவராத்திரி நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே அந்த மகாலட்சுமி தாயே உங்கள் வீட்டிற்கு வந்ததாக அர்த்தம். முடிந்தவரை மிகவும் சீக்கிரமாக வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க. இந்த நவராத்திரியில் 9 நாட்கள் எத்தனை நாட்களாக பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ முடிஞ்சவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அந்த வெள்ளி நாணயத்தை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாங்க. சரிங்களா? இப்படி நவராத்திரி அன்று வந்த இந்த வெள்ளி நாணயம் உங்கள் வீட்டிற்குள் வருவதால் அந்த மகாலட்சுமி தாயே உங்கள் வீட்டிற்குள் வந்ததாக அர்த்தம். உங்களோட கஷ்டங்கள்லாம் அன்னைக்கு கூட முடிஞ்சது அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி இந்த வெள்ளி நாணயத்துக்கு இருக்குதுங்க. அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள். அவர் வாசம் செய்யக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய துளசி செடி தாங்க. அது நிறைய பேர் வீட்டில் துளசி செடி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை உங்க வீட்டில் துளசி செடி இல்லைன்னா இந்த நவராத்திரி தினத்தில் இந்த 9 நாட்கள் ஏதாவது ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் துளசி செடியை வாங்கி உங்க வீட்டில் தொட்டில் வைத்து வளர்க்கலாம். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, முடிந்தவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை வாங்குவது ரொம்ப ரொம்ப சுபிச்சத்தை கொண்டு கொடுக்கும். அப்படி வாங்கிட்டு வந்த இந்த துளசி செடியை அப்படியே கொண்டு வந்துட்டு வீட்டில் ஏதாச்சும் ஒரு மூலையில போட்டு வைக்க கூடாதுங்க. தினம்தோறும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த செடியிடம் நீங்கள் பேச வேண்டும். சரிங்களா? உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று அந்த செடியிடம் சொல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நம்பிக்கையோடு அந்த துளசி செடி கிட்ட சொன்னாலே போதும், அந்த செடிக்கு கண்டிப்பாக கேட்கும். அந்த செடியில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தேவியாருக்கும் கேட்கும். அந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் துளசி செடியாக வளரும் போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வமும் அந்த துளசி செடி எப்படி வளருதோ அதே போல வளருங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச செடி நல்லா வளரும் போது நமக்கு மனசுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நவராத்திரி தினத்தில் அந்த செடிக்கு முன்னால் தினமும் ஒரு விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அந்த செடிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. துளசி செடி வளர்க்கறதுக்கு சில சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் கொலு வச்சிருந்தாலும் சரி, கொலு வைக்கலனாலும் சரி, ஒரே ஒரு துளசி செடி இந்த நவராத்திரியில் வாங்கி வைத்து உங்கள் வீட்டில் அதை வளர்த்து வந்தாலே போதும், செல்வ செழிப்பானது பல மடங்கு உயர தொடங்குங்க. சரிங்களா? ஸோ அப்படி செடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயார், விநாயகர் உருவப்படம் வைத்த அந்த வெள்ளி நாணயத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை செய்து உங்கள் பீரோவில் வைக்கும்போது, அந்த நவராத்திரியில் முடிஞ்சிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையாய செல்வ செழிப்போடு மேலோங்கி வாழ்வார்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.